ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நல்ல ஸ்பாஞ்சியான ரொம்ப டேஸ்டான ட்ரூட்டி ஃப்ரூட்டி டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்குங்க. குறைஞ்சது 2 முறையாவது இந்த மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். நான் திருப்பியும் போட்டு சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 250 ml கப்போட அளவுங்க. இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு ட்ரூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நான் மீடியம் சைஸில் இருக்க 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். முட்டையோட வெள்ளைக்கருவியும் மஞ்சக்கருவியும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக பிரித்து பீட் பண்ணும்போது கேக் ரொம்ப சாஃப்டாக வருங்க. அதனால் நான் முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக பிரிச்சுட்டு பீட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, 4 முட்டையும் பிரித்து எடுத்தாச்சு. இப்போது முட்டையோட வெள்ளைக்கருவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் சேர்க்கும் போது ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. ஒரு 4-5 பேட்சாக பிரித்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் மஞ்சக்கருவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். மஞ்சக்கரு சேர்த்து 1 நிமிஷம் பீட் பண்ணால் போதுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. பேக்கரியில் செய்கிற ட்ரூட்டி ஃப்ரூட்டி கேக்கில் பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்த்துப்பாங்க. உங்ககிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. வாசனை எதுவும் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் பீட் பண்ணால் போதுங்க. அவ்வளோதாங்க, பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவ்வளோதாங்க, மைதா மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது பேட்டரோட திக்னஸை பார்த்துட்டு நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலை சேர்த்துக்கணுங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. பால் வந்து லைட்டாக வார்மாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வார்மாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். நான் 8 இன்ச் அளவுள்ள கேக் டின்னில் எண்ணெய் தடவிக்கிறேங்க. எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. பேட்டர் எல்லாம் சேர்த்தாச்சு. பேட்டர் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கேக் டின்னை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். பாருங்கள், மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை. கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. கேக் வெளியே எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு கேக் டின்லேருந்து கேக் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. பட்டர் ஷீட் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. கேக் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. இப்போ இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக்கை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம பேக்கரியில் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக வாங்குவோமோ அதே அளவுக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்குங்க. கேக்கை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பேக்கரி ஸ்டைல் டீ கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் போட்ட அளவெல்லாம் நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா இதே அளவுக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக கிடைக்குங்க. கேக்கோட டேஸ்ட்டும் கேக்கோட ஸ்பாஞ்சினஸும் 100% பேக்கரி ஸ்டைலில் இருக்குங்க. நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணலன்னா நம்ம முட்டையை எப்படி பீட் பண்ணமோ அதே ப்ரொசீஜரை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டும் பீட் பண்ணி எடுக்கலாங்க. கேக் இதே அளவுக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி டீ கேக் ஓவன் இல்லாமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த டீ கேக் ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.